ரொம்பவே கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் பதிவானது எல்லாமே ஆரம்பம் தான். இனிமே வரப்போற நாள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போதுங்க. நம்ம ஏன் தொடர்ந்து எச்சரிக்கை குடுத்துட்டே இருக்கோம் அப்டின்னா, வரும் நாட்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். கிட்டத்தட்ட கடலோர மாவட்டத்தில ஆரம்பிச்சு, தென் மாவட்டங்கள் வரைக்கும் மிக அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம நண்பர்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மழையிலேருந்து தப்பிக்க முடியும். எந்தெந்த தேதிகள்ல இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால எல்லாருமே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம இருக்காதீங்க. வானிலை அறிக்கை கேட்கிறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. மறக்காம நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. முதலாவதாக வட தமிழகத்துல நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, அதே சமயம் தென் மாவட்டங்கள் என்னங்க மழைய காணோம். இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற பக்கம்லாம் சரியா மழை வரலையே. இங்க வட தமிழ்நாட்டுல பெய்யிற மழை போலவே தென் தமிழ்நாட்டிலயும் மழை பெய்யும்னு பார்த்தா, மழை கொஞ்சமால இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தென் மாவட்டத்திற்கும் மிக கனமழை முதல் அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாக போது. எந்தெந்த தேதிகள்ல தென் மாவட்டங்கள்ல மழை அதிகரிக்கும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு வட தமிழ்நாட்டுல கனமழை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா பார்க்கலாம். முதல்ல மழை சரி வராத மாவட்டங்களான தென் மாவட்டங்கள முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வட தமிழ்நாட பத்தி நம்ம பார்க்க போறோம். தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்களிலும் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய ஆகஸ்ட் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதாவது இன்று முதலாகவே நமக்கு கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கி 10, 11 தேதிகள். அதிலும் குறிப்பாக நமக்கு 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள்ல நமக்கு இன்னும் மழை தீவிரமடையும். இப்ப 8, 9, 10 இந்த 3 நாட்கள். அதாவது இன்றையிலிருந்து படிப்படியாக ஒரு மிதமானதிலிருந்து கனமழை அதிகரிக்க தொடங்கினாலும், அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது 10 மற்றும் 11ஆம் தேதிகள்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அந்த மிக கனமழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிரும். அதே சமயங்கள்ல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இந்த 4 மாவட்டங்களிலும் வரக்கூடிய திங்கட்கிழமைக்குள், அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அதனால சில நேரங்கள்ல மழை இல்ல, அதனால மழை வராது போல, வெறும் வட தமிழ்நாட்டுல மட்டும் தான் மழை பெய்யும். தென் தமிழ்நாட்டுல மழை இருக்காது போலன்னு மட்டும் நெனச்சிராதீங்க. சில சமயங்கள்ல மழை வருவதற்கான அறிகுறி கூட இல்லாம வெயில் வந்துகிட்டு இருக்கும். ஆனா, இதெல்லாம் நமக்கு தாண்டி ஒரு மிக கனமழைங்கிறது பதிவாக போது. மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள்ல ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கும். ஆகவே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் கனமழையானது தீவிரமாகும். ஆகவே தென் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களுக்கு அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும். அதே சமயங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தேனி மற்றும் தென்காசியிலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை. அதுல தேனி மாவட்டங்கள்ல மலைப்பகுதியிலும் மிக கனமழை வரும். மற்ற இடங்கள்ல கனமழை வாய்ப்பு. தென்காசி மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் போல காணப்படும். வரும் நாட்களில் பரவலாக நமக்கு மிதமானது முதல் கனமழையும் தீவிரமடையும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர் மிதமான மழை வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக நம்ம நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழை, கோயம்புத்தூருடைய தெற்கு தெற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையாக இருக்கும். ஆகவே மேற்கு தொடர்ச்சியும் தென் மாவட்டங்களும் வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சரிவர மழை எங்க பதிவாகலையோ, எங்க ஊர்ல மழையே காணுங்க, இப்படிதான் நாங்களும் தினமும் மழை வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தென் மாவட்டத்திலிருந்து. ஆனா பெருசா ஒன்றும் மழை எதுவும் வந்த மாதிரி தெரிலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ள உங்க ஊர்ல பயங்கரமான மழை பொழிவு இரவு நேரங்களில் பதிவாகிரும். அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ இதுவரைக்கும் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் பார்த்தோம்.
இப்ப அடுத்தபடியா டெல்டா மாவட்டங்கள். இந்த தஞ்சாவூர், திருவாரூர் பக்கம்லாம் மழை வந்துச்சுங்க. ஆனா கொஞ்சமா தான் வந்த மாரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிக கனமழை கண்டிப்பா இருக்கு. தப்பிக்கவே முடியாது. இந்த மாவட்டங்கள் நிச்சயம் தப்பிக்க முடியாது. மழை பொழிவுங்கிறது உறுதியாகியிருக்கு. மிக கனமழை கொட்டி தீர்க்கும். நாகை, தஞ்சை, திருவாரூர்ல. உங்களுக்கும் அதே போலவே வரக்கூடிய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இரவு நேரங்கள்ல ரொம்ப மழை தீவிரமா இருக்க போது. நேற்றைக்கும் இரவு நேரங்கள்ல சில இடங்கள்ல கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு. இன்றைக்கும் மழை வரும். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தான் இன்னும் தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு டெல்டா மாவட்டத்தில. ஆகவே நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் நல்ல ஒரு பலத்த மழை. அதுவும் கடலோர பகுதிகளுக்கு மிக கனமழை உறுதியாகி இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவு பொறுத்தவரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை 4 மாவட்டங்களிலும் மழை விடப்போறதே கிடையாதுங்க. காலை மற்றும் பகல் நேரங்கள்ல அப்படியே ஏதோ மழையே வராதது மாரி தெரிஞ்சாலும், இரவு நேரங்களிலும், நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும். அதில குறிப்பா அந்த திருவண்ணாமலை மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்லாம் விட்டு விட்டு மழை தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இரவு நேரங்கள்ல அதிக மழை பொழிவு காத்திருக்கு. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில கனமழை தொடரும். கனமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள். அடுத்ததாக சேலம், நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகள். ஏன்னா நெறைய பேர் இந்த நாமக்கல், கரூர்ல வந்து கொஞ்சம் தான் மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாமக்கல், கரூர்லயும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் வானம் மேகமூட்டமா இருந்தாலும், இரவு நேரங்கள்ல பரவலாக மழை எதிர்பாருங்க. சில இடத்துல வந்து நள்ளிரவு மற்றும் அதிகாலையில கூட நமக்கு நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுலயும் மழை வரலாம். இந்த 4 மாவட்டங்கள் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற இந்த 4 மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் விட்டு விட்டு கனமழை பொழிவாக இருக்கும். அதிக கனமழைங்கிறத விட விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கடைசியாக கடலோர மாவட்டங்கள். தமிழ்நாட்டிலேயே நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில பதிவாகிட்டு இருக்கு. நேற்றைக்கு வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகள்ல நள்ளிரவுல ஆரம்பித்து அதிகாலை வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவுங்க. ஆகவே தொடர்ந்து இதே மழை வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 3லிருந்து 4 நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள்லாம் மிக மிக கடுமையான மழை பொழிவு இருக்கு. திருவள்ளூர் மற்றும் சென்னையில வந்து விட்டு விட்டு மழை வந்து பதிவாகும். சில நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம், சில நேரங்கள்ல கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருவள்ளூர் மற்றும் சென்னையில. ஆனா எது எப்படியாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15க்குள்ள மிக அதிகப்படியான மழை பொழிவு எல்லாமே பதிவாகும். அதுல சில மாவட்டங்கள்ல கூடுதல் மழை நமக்கு வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் மாதங்கள்ல பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட அதிகப்படியான மழை பொழிவு சில மாவட்டங்கள் கிடைக்க போது. அதையும் நம்ம வரும் நாட்கள்ல பார்க்க தான் போறோம். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இரவு நேரங்கள் நள்ளிரவுன்னு சொல்லி நம்ம நேரத்தையும் சொல்லியாச்சு. நாளையும் குறிச்சாச்சு, நேரத்தையும் குறிச்சாச்சு. அப்போ சொல்லக்கூடிய அந்த நேரங்களிலும், அந்த நாட்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வரக்கூடிய சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகள்ல நெறைய மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமா காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஆரம்பம் தான். இனிமே வரும் நாட்கள் தான் மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.